ரைட், எங்களோட 21வது கேள்விக்கு வருவோம். மனித உணவு கால்வாயுடன் ஒருங்கிணைந்த சுரப்பி பற்றிய சரியான ஒரு கூற்று ஒன்று இங்கே கேட்குறாங்க. சரியான கூற்று கேட்குறாங்க. முதலாவது, எங்களோட மனித உணவு கால்வாயில் 3 சுரப்பிகள் உள்ளடங்குது. அதில் முதலாவது எங்களோட ஈரல், சதையி, உமிழ்நீர் சுரப்பி. இந்த 3 சுரப்பிகளும் இந்த மனித உணவு கால்வாயில் உள்ள சுரப்பிகளாகும். முதலாவது ஆன்சரை பார்ப்போம். ஈரல், சதையி போன்றன இதனுள் அடங்குவையாகும். 2 ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்குது. உமிழ்நீர் சுரப்பியை தராததால் இந்த கூற்று பிழையான ஒரு கூற்றாக காணப்படுது. அப்போ இந்த கூற்று ஒரு பிழையான கூற்று. ரைட், எங்களோட 2வது ஆன்சர், ஈரலின் தொழிற்பாட்டு அலகு ஈரட்குழியங்கள் ஆகும். ஈரலில் தொழிற்பாட்டு அலகுன்னு சொல்லுது. ஈரட் சோனைகளானது என்ன செய்யும்டா ஈரலில் தொழிற்பாட்டு அலகாக இருக்கும். ஈரட்குழியங்கள் சொல்கிறதால இந்த ஆன்சர் பிழையானது ஆன்சராக இருக்குது. 3வது, அடுத்துள்ள ஈரட்குழியங்கள் நிரல்களினுள் பித்த சிறு கால்வாய் காணப்படும். அப்போ அடுத்தடுத்த ஈரட்குழியங்கள் உள்ளுக்கு என்ன செய்யும்டா பித்த சிறு கால்வாய் காணப்படும்னு சொல்கிறாங்க. வடியாக அவதானிக்கணும். அதாவது ஈரட் சிறுசோனை என்ன செய்யும்டா நாங்கள் ஈரட்குழியங்கள் என அழைக்கப்படுறது. இது என்ன செய்யும்டா கனவடிவான களங்களாக இருக்கும். இந்த ஈரட்குழியங்கள் இருக்கித்தானே இது என்ன செய்யும்டா ஒரு நிழல்களாக அடுக்கப்பட்டு காணப்படும். இந்த ஈர சிறுசோனைகள் என்ன செய்யும்டா ஒரு மைய நாளத்திலிருந்து ஒரு ஆரைக்குரிய ஒரு முறையில் என்ன செய்யும்டா ஒழுங்கமைக்கப்பட்டு ஒரு சோடியாக காணப்படுது. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும்டா அந்த அடுத்துள்ள சோடிகளுக்கு இடையில் என்ன செய்யும்டா குடாப்போலித்தான் காணப்படும். அப்போ அங்கு பித்த சிறு கால்வாய் என்று சொன்னதால் இந்த ஸ்டேட்மெண்ட் பிழையாக இருக்குது. அடுத்த எங்களோட 4வது, பெரும் எண்ணிக்கையான சிறுசோனைகள் சதையில் காணப்படுகிறது. சரி, அதாவது எங்களோட சதை என்ன செய்யும்டா பெரும் அளவு என்ன செய்யும்டா புறம் சுரக்கும் பகுதியிலே கொண்டிருக்கிறதால பெரும் எண்ணிக்கையான என்ன செய்யும்டா எங்களோட சதையில் சிறுசோனைகள் காணப்படக்கூடியதாக இருக்குது. ஒரு தெளிவான ஒரு ஆன்சராக இருக்குது. 4 ஆன்சர் சரியான ஆன்சராக இருக்குது. 5வது, சதையும் ஈரலும் அகம் சுரக்கும் சுரப்பிகளாக தொழிற்படுகின்றன. எங்களோட சதையி சரியான ஒரு ஆன்சராக இருக்குது. அகம் சுரப்பியாகவும் புறம் சுரப்பியாக இருக்குது. எங்களோட ஈரலுக்கு அகம் சுரப்பியாக தொழிற்படுது இல்லைன்னு சொல்ல இயலாது. இதன் அடிப்படையில் எங்களோட 4வது ஆன்சர் 5வது ஆன்சர் வந்து பிழையான ஆன்சராக காணப்படுது. ஆன்சர் வந்து 4வது ஆன்சர் சரியான ஆன்சராக. எங்களோட 22வது கேள்வியில் வந்து பார்ப்போம். மனித குருதி சுற்றோட்டத்தின் அடிப்படை திட்டம் தொடர்பான சரியான ஒரு கூற்று என்று கேட்குறாங்க. ரைட், இதுக்கு முன்னுக்கு நாங்கள் எங்களோட முதல்ல ஆன்சருக்கு வருவோம். அப்போ மனித குருதி சுற்றோட்டத்தில் இருக்கின்ற ஒரு அடிப்படை திட்டம். இப்போ குருதி சுற்றோட்டம் எவ்வாறு நடக்குது என்று தெரிஞ்சால்தான் இந்த கேள்விக்கான ஒரு தகுந்த ஆன்சரை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது ஆன்சருக்கு வருவோம். பெருநாடியானது முதலில் சிரசு நாடிகளாக கிளைக்கும். வடியாக விளங்கிக் கொள்ளணும். எங்களுடைய பெருநாடின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன செய்யும்டா முதல்ல எங்களுக்கு முடியுறு நாடிகளாக உருவாக்கும். முடியுறு நாடியைத்தான் முதலாக இருக்கும். இந்த முடியுறு நாடித்தான் என்ன செய்ய போகுதுண்டா கிளைகளாக பிரிப்பட்டு எங்களோட இதய தசைக்கு எங்களுக்கு குருதி விநியோகத்தை மேற்கொள்ளுது. இப்போ இதன் அடிப்படையில் சிரசு நாடியாக கிளைக்கும் உருவாகும் சொன்னாலே அந்த இடம் பிழையாக இருக்குது. 2வது ஆன்சர், இரட்டை சுற்றோட்டம் வெவ்வேறு நேரங்கள் நிகழப்படும். வடியாவது அணிக்கம் எங்களோட மனித இதயம் 4 அறை இருக்குது. 2 சோனியரையும் 2 இதயம் இது எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விடயம். இந்த இடத்துல என்ன செய்யும்டா ஒரே நேரத்தில் என்ன செய்யும்டா இரட்டை சுற்றோட்டம் நிகழும். சுவாச சுற்றோட்டம் என்ன செய்யும்டா தொகுதி சுற்றோட்டமும் 2 சுற்றோட்டம் என்ன செய்யும்டா ஒரே நேரத்தில் நிகழக்கூடியதாக இருக்கும். அப்போ இது என்ன செய்யும்டா வெவ்வேறு நேரங்கள் நிகழும் சொல்கிறதால இந்த ஆன்சர் வந்து பிழையான ஆன்சராக இருக்குது. 3வது, வலது இதயவரையானது ஒக்சிஜன் குறைவான குருதி என செய்யும்டா சோடியா உள்ள சுவாசப்பையில் நாடிகளின் ஊடாக 2 சுவாசப்பையினுள் செலுத்தப்படும். சரியான ஆன்சர். வடியாக அவதானிக்கணும். என்ன விஷயம்டா எங்களோட வலது இதயவரை சுருக்கமடைகிற சந்தர்ப்பத்தில் எங்களை வலது இதயவரையில் ஒக்சிஜன் செறிவு குறைவான ஒரு குருதி என செய்யும்டா அது அவ்வாறு வரப்பட்டு சுவாசப்பைக்கு என்ன செய்யும்டா சுவாசப்பையில் இருக்கின்ற சுவாசப்பை நாடிகளின் ஊடாக 2 சுவாசப்பைக்கு செலுத்தப்படும். இப்போ சுவாசப்பையில் என்ன செய்யும்டா O2 CO2 நிரம்பல் அடைகிற சந்தர்ப்பம் நடைபெறும். அது அந்த கதைக்கிறேன்னா இப்போ அது நிரம்பல் அடைஞ்சிட்டு இப்போ சுவாசப்பையில் இருந்து என்ன செய்யும்டா
எங்களோட இதயத்திற்கு கடத்தக்கூடியதார். அப்போ இந்த ஒரு சைக்கிள் தான் நிகழுது. அப்போ சுவாச பையில் இருந்து என்ன செய்யண்டா ஆக்சிஜன் செறிவு கூடிய குருதியாக வந்துடும். வந்து என்ன செய்யண்டா சுவாசப்பை நாளங்கள் மூலம் செலுத்தப்படும். அப்போ ஒரு சுவாசப்பையில் 2 நாளங்கள் மூலம் 2 சுவாசப்பையில் 4 நாளங்கள் மூலம் என்ன செய்யண்டா இதயத்துக்கு செலுத்தப்படக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் 3 ஆன்சர் ஒரு சரியான ஆன்சராக இருக்குது. எங்கள் 4வது பிரதான நாடிகள் நேரடியாக குருதிமைத்துளை குழாய் படிக்கை தோற்றுவிக்கும். அதாவது முதலாவதாக ஒரு தொகுதி பெருநாடி என்ன செய்யும்டா நாடிகளாக கிளைக்கும். இந்த நாடி என்ன செய்யும்டா அதாவது பிரதான நாடி என்ன செய்யும்டா புன்னாடிகளாக கிளைக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும்டா மைத்துளை குழாய் படிக்கையே நிகழும். மைத்துளை குழாய் படிக்கையில் புன்னாளம் நாடியாக புன்னாளம் நிகழும். அடுத்த புன்னாளம்லாம் சேர்ந்து நாளமாக நிகழும். இவ்வாறான சைக்கிள் தான் நிகழக்கூடியதாக இருக்குது. இதன் அடிப்படையில் பிரதான நாடிகள் நேரடியாக குருதி மைத்துளை குழாய் படிக்கையை தோற்றுவிக்கும். நேரடியாகன்னு சொன்னாலே அந்த வேட்பிழையாக இருக்குது. 5வது சுவாச சுற்றோட்டத்தின் ஆக்சிஜன் செறிவான குருதி என்ன செய்யண்டா சுவாசப்பைக்கு எடுத்து செல்லப்படும். வடிய வழங்க ஆக்சிஜன் செறிவு குறைவான குருதி தான் என்ன செய்யும்டா சுவாசப்பைக்கு எடுத்து செல்லப்படும். சுவாசப்பையில் இருந்து தான் என்ன செய்யண்டா இதயத்திற்கு தான் ஆக்சிஜன் செறிவு கூடிய குருதி எடுத்து செல்லப்படும். அப்போ செறிவான குருதி என்ன செய்யும்டா சுவாசப்பைக்கு எடுத்து செல்லப்படாது, இதயத்துக்கு எடுத்து செல்லப்படுறதால இந்த ஆன்சர் பிழையான ஆன்சர். ஆன்சர் 3வது ஆன்சர் சரியானது. எங்களோட 23வது கேள்வி வந்து எங்களோட மனித இதயத்தில் காணப்படுகின்ற ஏவி கணுட அமைவிடத்தை கேட்குறோம். முதலாவதாக பாருங்கள், எங்களோட மனித இதயத்தில் இருக்கின்ற ஏவி கணு எடுத்துக்கொண்டா எங்களோட இதயம் என்ன செய்யும்டா இவ்வாறுனா நடுக்கோட்டு பக்க சுவரம் நீக்கும். மேல் பக்கம் நாங்கள் எடுக்கிறோம் சோனையரின்னு எடுக்கிறோம். அப்போ வலது இடது சோனையரி இருக்கும். கீழ்ப்புறமாக எங்கள் எது இருக்கும்டா எங்களோட இதய வரை இருக்கும். இவ்வாறானோ இதய வரையும் நிற்கும். இப்போ எங்களோட நடுக்கோட்டு பக்க சுவர்னு சொல்கிறது இது தான் நடுக்கோட்டு பக்க சுவராக இருக்குது. இந்த நடுக்கோட்டு பக்க சுவரில் எங்களோட சோனை அறையில் வலது இடது சோனை அறையில் இடையாக இருக்கின்ற இடை பிரிசுவர்னு சொல்லக்கூடிய இந்த பிரிசுவரில் தான் என்ன செய்யும்டா எங்களோட இது காணப்படக்கூடியதாக இருக்குது. அப்போ ஏவி கணுட ஃபெசல் என்னென்னா அந்த சம்ஜி என்ன செய்யும்டா சோனை அறையிலேருந்து இதே வரைக்கும் கடத்துகிற சந்தர்ப்பத்தில் அந்த சம்ஜி என்ன செய்யுண்டா சிறிதளவு தாமதித்து வைத்து கடத்தக்கூடியதாக இருக்குது. விசேடமான ஒரு சிறிய ஒரு களத்தினியாக காணப்படுது. இது சோனையறை பிரிசுவரில் அமைஞ்சிருக்கு. இதன் அடிப்படையில் ஆன்சர் வந்து 2வது ஆன்சர் சரியான ஆன்சராக காணப்படுது. எங்களோட 24வது கேள்வியில் மனித சுவாச தொகுதியில கட்டமைப்பு தொழில் தொடர்பான ஒரு கேள்வி பற்றிய ஒரு சரியான ஒரு கூற்று என்று கேட்குறாங்க. முதலாவதாக எங்களோட குரல் நாணின் உச்சுவாச வழி படும்போது ஒளி பிறப்பிக்கப்படுகிறது. அதாவது பாருங்க ஒளி எவ்வாறு பிறப்பிக்கப்படுதுண்டா எங்களோட வெளிச்சுவாச வழி என்ன செய்யும்டா ஈர்க்கப்பட்டு ஒரு இழுவைக்கு உட்படுறதால எங்களோட குரல் நாண்களுக்கு குறுக்காக என்ன செய்யும்டா ஃபாஸ்ட்டாக தள்ளப்படுறதால குரல் நாங்கள் அதிர வைக்கப்பட்டு தான் ஒளி பிறப்பிக்கப்படுது. அப்போ இதன் அடிப்படையில் எந்த ஆன்சர் பிழைண்டா உச்சுவாச வழின்னு சொன்னால் பிழையாக இருக்குது, வெளிச்சுவாச வழியாக காணப்படும். இப்போ இந்த அடிப்படையில் முதலாவது ஒரு ஆன்சர் வந்து பிழையான ஆன்சராக. 2வது சீதம் தொண்டை நோக்கி செலுத்தப்படல் சீத வெளியேற்றல் எனப்படும். அப்போ டிரெக்டாக விளங்குது சீத வெளியேற்றல்னு சொல்லக்கூடிய டெஃபினிஷனே பிழையாக இருக்குது. சீத வெளியேற்றல்னு சொல்லக்கூடிய விடயம் என்னென்னா எங்களோட உச்சுவாச வழியில் தூசுக்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏனைய திண்ம தொற்றுக்களிக்கின்ற ஒரு பதார்த்தங்கள் இருக்கும். இது எல்லாம் என்ன செய்யும்டா சீதத்தில் சிறைப்பிடிக்கப்படுறதால பிசிரடிப்பு மூலம் என்ன செய்யும்னா சீதம் மேல் நோக்கி தள்ளப்பட்டு தொண்டை நோக்கி அசையும். தொண்டை நோக்கி அசைந்து களத்தினூடாக விழுங்கப்படுற ஒரு செயற்படுத்தான் சீத வெளியேற்றலையும். அப்போ இந்த 2வது ஆன்சர் ஒரு பிழை ஆன்சராக இருக்குது. 3வது நுரையீரல்களை மருவி சுவருக்குரிய புடைச்சவு காணப்படும். வடியாக விளங்கிக் கொள்ளணும். சுவருக்குரிய புடைச்சவு நெஞ்சரையை மருவி காணப்படும். எங்களோட உடலக புடைச்சவு சுவாசப்பயிர வெளிமேற்பரப்பை சுற்றி காணப்படக்கூடியதாக இருக்குது. இதன் அடிப்படையில் நுரையீரலை மருவி என்ன செய்யண்டா சுவருக்குரிய புடைசவு காணப்படும். சுவருக்குரிய புடைசவு என்ன செய்யண்டா நெஞ்சரையை மருவித்தான் காணப்படும். இப்போ நுரையீரலை மருவின்னு சொல்லக்கூடிய டேம் வந்து பிழையாக இருக்குது. இதன் அடிப்படையில் ஆன்சர் பிழை. எங்களோட 4வது பார்ப்போம். குரல் வலை தசையில் உறுதிப்படுத்தப்படுது. அப்போ குரல் வலை தசையினால் என்ன செய்யணும் உறுதிப்படுத்தப்பட்டீங்கன்னு சொல்கிறாங்க. எங்களோட குரல் வலை எவ்வாறு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றா கசி இலையத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது.
கசியலைத்தால் என்ன செய்யணும் உறுதிப்படுத்தப்பட்டு ஒரு திறந்த நிலையில் காணப்படும். அப்போ தசையினால் உறுதிப்படுத்தப்படுதுன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன தசைன்னு அவங்க ஒழுங்கான ஒரு இதை சொல்லலை. இதன் அடிப்படையில் இன்னொரு படியில் பிழை எடுக்கலாம். எங்களோட மீள்சக்தி நார்களான தசையிலான பட்டிகையால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படின்னு சொல்லலை. இப்படி 4வது ஆன்சர் ஒரு குழப்பமான ஆன்சர், பிழையான ஆன்சராக காணப்படுது. எங்களோட 5வது ஆன்சரை பார்ப்போம். சுவாச பாதையில் வலியானது உடல் வெப்பநிலைக்கு உயர்த்தப்படல் நிகழும். எங்களோட வெளியில் இருக்கிற வலி என்ன செய்யும்னா, எங்களோட சுவாச பையில் எங்களோட மூக்குக்குழியினூடாக உச்சுவாசம் மூலம் எடுக்கிற டைமில் எங்களோட உடல் வெப்பநிலைக்கு மாற்றப்பட்டு அந்த வெப்பநிலை குறைக்கப்பட்டு மாற்றப்படுது. இதனால் எங்களுக்கு என்ன செய்யும்னா, அந்த வலி என்னது எங்களோட உடல் வெப்பநிலைக்கு மாறுது. இதன் அடிப்படையில் சுவாச பாதையில் நிகழ்கிற சந்தர்ப்பத்தில் உடல் வெப்பநிலைக்கு மாறுற சந்தர்ப்பம் நிகழுது. இதன் அடிப்படையில் எங்களோட 5வது ஆன்சர் வந்து ஒரு இலவாக ஒரு ஃபிசிக்கலாக யோசிக்கக்கூடிய ஒரு சரியான ஆன்சராக காணப்படுது. ரைட். எங்களோட 25வது கேள்வி வந்து அலட்சித்தரு தூண்டற்பெரு பற்றிய ஒரு சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. முதலாவது எங்களோட ஆன்சருக்கு வருவோம். முதலாவது ஆன்சரில் வந்து அது உள்ளார்ந்த நிற்பிடத்தின் தடை பாதுகாப்பாகும். இப்போ அலட்சித்தரு தூண்டற்பேருன்னு சொல்லக்கூடிய விட என்ன செய்யும்டா, எங்களோட உடலை பாதுகாக்கிற உட்புறத்துக்குரிய உள்ளார்ந்த நிற்பிட தொகுதியாகும். அப்போ இதன் அடிப்படையில் எங்களுக்கு 50% என்ன செய்யும்டா ஆன்சர் வந்து சரியாகத்தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரைட். 2வது அலட்சி நிலையில் உயிர்ப்பூட்டப்பட்ட நிரப்பு புரதமானது மேலும் ஹிஸ்டமின் வெளியேற்றுவதில் இப்போ இதன் அடிப்படையில் அலட்சித்தரு தூண்டப்பட்டு என்ன செய்யும்டா, அதாவது உயிர்ப்பூட்டப்பட்ட நிலையில் என்ன செய்யும்டா ஹிஸ்டமின் வெளியேற்றலை தூண்டும். இதனால் என்ன செய்யும்டா அதிகளவு தீன்குழிய கலங்கள் தூண்டப்பட்டு காயமற்றப்பட்ட அந்த பகுதி இருக்குதானே அதை நோக்கி கவர்ந்து அந்த தீன்குழிய செயற்பாடுகளை தூண்டுது. இது காரணம் என்ன செய்யும்டா, நிரப்பு புரதங்கள் என்பன பகுதிகள் என்ன செய்யும்டா காரணமாகத்தான் ஹிஸ்டமின் விடுவித்தலை எங்களுக்கு தூண்டுது. இதன் அடிப்படையில் எங்களுக்கு அலட்சித்தரு தூண்டற்பேர் உயிர்ப்பூட்டப்பட்ட நிரப்பு புரதம் காரணமாகத்தான் ஹிஸ்டமின் வெளியேற்றல் தூண்டுது. இதன் அடிப்படையில் 2வது ஆன்சர் சரியான ஆன்சராக காணப்படும். 3வது குருதி குழாய் சுருக்கமடைதன் விளைவாக அலட்சித்தரு தூண்டற்பெரு சிவத்தல் ஏற்படும். சிவத்தல் என்ன செய்யும்டா குருதிக்கலங்கள் விரிவடைவதன் காரணமாகத்தான் என்ன செய்யும்டா சிவத்தல்ன்ற ஒரு நிலைமை ஏற்படுது. அப்போ சுருக்கமடையில் சொல்கிறதால இந்த ஆன்சர் வந்து பிழையான ஒரு ஆன்சராக காணப்படுது. அடுத்து எங்களோட 4வது இதன் போது அடிநாட்ட கலங்கள் சுரக்கப்படும் ஹிஸ்டமின் குருதி குழாயின் சுருக்கத்தையும் ஊடுபுகவிடும் தன்மையை அதிகரிக்கும். இப்போ அடிநாட்ட கலங்களால் சுரக்கப்படுற இதனால் அலட்சித்தரு தூண்டற்பேரு சம்ஜை மூலக்கூறை தோற்றுவிக்குது. இது எப்படின்னா, அங்கே இருக்கிற குருதிக்கலங்களில் விரிவடைய செய்து அவற்றில் ஊடுபுகடும் தன்மையை அதிகரிக்குது. இதனால் என்ன செய்யண்டா அதில் இருக்கின்ற வெண்குழியங்கள் நுண்ணங்கி எதிர்ப்புரதங்கள் குருதி உறைதல் காரணிகள் என்பவற்றில் இருக்கின்ற என்பதை குருதியிலிருந்து காயமேற்றப்பட்ட அந்த பகுதிகளில் வடிகட்டப்படுறதால எங்களோட உட்புற நோய்கள் என்ன செய்யணும் அழிக்கப்பட்டு அது என்ன செய்யணும் சீர்திருத்தம் அடையப்படுது. இதனால் என்ன செய்யணும்டா சுருக்கத்தின் இன்னும் சொல்கிறதால இந்த டேம் வந்து ஒரு பிழையானதாக இருக்குது. 5வது பாவம் இச்செயற்பாட்டில் தின்குழியங்கள் குடிபெயராது இளைய பாதிப்பை சீர் செய்யும். அப்போ குடிபெயர்க்கப்பட்டு தான் என்ன செய்யும்டா இளைய பாதிப்பை சீர் செய்யக்கூடியதாக இருக்குது. இதன் பிள்ளை தெளிவான ஒரு பிழையாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஆன்சர் எங்களுக்கு முதலாவது ஆன்சரா 2வது ஆன்சரா சந்தேகமாக இருக்குது. இது வந்து முதலாவது ஆன்சரை மிகவும் பொருத்தமாக இருக்குது. ஏண்டா முதலாவது ஆன்சர் வந்து அது உள்ளார்ந்த நிற்பிடத்தின் தடை பாதுகாப்புன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள் உள்ளார்ந்த நிற்புறத்தின் தடை பாதுகாப்பு உட்புறமாக இருக்குது வெளிப்புறமாக இருக்குது. சம்டைம் இதை வெளிப்புறமாக எடுத்துக்கொண்டால் இந்த ஆன்சர் பிழையாக இருக்கும். இதனால் தான் முதலாவது ஆன்சர் வந்து பிழையான ஆன்சராக